வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி 4 சாரீக்கு 4 விதமான கை டிசைன் பார்க்க போகிறோம். சாரீலேருந்து கட் பண்ணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் பார்டர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம கைக்கு இது கட் பண்ணிக்கலாம். இது துணி நிறைய இருக்குது. இதை நம்ம பஃப் கை மாதிரி வச்சு பண்ண போகிறோம். இது 2ஆக கட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஒல்லியானவங்க தான், அதனால் நமக்கு ப்ளவுஸ்லேயும் துணி நிறையா இருந்துச்சு. 1 மீட்டர் கொடுத்துருந்தாங்க. இப்போ கை நான் கீழே எல்போ வரைக்கும் வச்சுருக்கேன். நான் 22 இன்ச்சு அகலம், பார்டர் 4 இன்ச்சு எடுத்திருக்கேன். இது தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஏரோ மார்க் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ லைட்டாக அப்படியே ஓடு தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுக்குங்க. இப்போ இது மேலே தையல் கொட்டுட்டு கொஞ்சத்தை விட்டுட்டு கட் பண்ணிவிட்டு மடக்கி தைக்கலாம். இது கீழ்ப்பகுதிங்க. 2 பக்கமும் நம்ம மடக்கி தைச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி மடக்கி தைச்சிட்டு நம்ம பைப்பிங் பண்ணிடலாம். 2 சைடும் டபுள் சைடும் பைப்பிங் பண்ண போகிறோம். மடித்து தைச்சிட்டு சாரியோட கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம பைப்பிங் கொடுக்கலாம். இப்போ அழகாக உருட்டி தைக்கலாம். இப்போ இது தைச்சி முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்குல்ல அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம கை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு பஃப் வச்சுக்கணும் அப்படின்றத மார்க் பண்ணிக்கலாம். கொண்டு எல்லாத்தையும் சென்டரில் சேர்த்துடலாம். நான் ஒரு 3 மட்டும்தான் வைக்கிறேன், அதிகமாக கொடுக்கல. ஏன்னா துணி அந்தளவு தான் இருக்குது நமக்கு. இந்த பக்கம் 3, அந்த பக்கம் 3. இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கைக்கு போக எக்ஸ்ட்ரா உள்ள பீஸை அப்படியே நம்ம மடக்கி கொடுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ மேலேயும் நம்ம சரியாக வச்சு அந்த 6 ஃப்ளீட்ஸையும் கரெக்டான இதில் வச்சுட்டு நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். உண்மையிலே ஈஸியான ஒரு கை டிசைன் தான், ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அவ்வளோ தையல் போட்டு எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம கையில் வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம். அதாவது லைனிங் இருக்கு இல்லையா, அதை வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம். போட்டுட்டு மேலே ஒரு தையல் போட்டுடலாம். அந்த ஃப்ளிட்ஸோடு சேர்த்து ஒரு தையல் மிஷினில் போட்டுடலாம். போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த நகலாமல் இருக்கும் லைனிங்கோடு சேர்த்து. இப்போ கரெக்டாக வச்சு நம்ம அப்படியே பைப்பிங்கை மேலே வச்சு அப்படி தைச்சிடலாம். பார்டர் தனித்தனியாக கொடுத்தும் நம்ம ஜாயின் பண்ணலாங்க. இந்த மாதிரி பைப்பிங் 2 சைடு வச்சும் ஜாயின் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஏரோ மார்க் மேலே வர மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுடலாம். போட்டுட்டு எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. 2 கையோட அளவும் கரெக்டாக இருக்குது. 2 கையும் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ சைடில் தையல் போட்டுடலாம். ரொம்ப ஒல்லியான ப்ளவுஸ் தான், நம்ம கொஞ்சம் ஒரு 2-3 தையல் போட்டுடலாம். பாருங்கள், சூப்பராக நம்ம முடிச்சிட்டோம் கை டிசைனு. இது ப்ளவுஸுக்கு பார்டர் எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு பட்டன் சாரியோட கலருக்கு மேட்சாக ஒரு பட்டன் வச்சுருக்கேங்க.
மேலே ரொம்ப சூப்பராக இருக்குது. இதோட பின்கழுத்து டிசைனும் ரொம்ப அழகாக இருக்கும். பார்த்துக்குங்க. நான் ஃபோட்டோவோடு போட்டிருக்கேன் பேக் சைடு ப்ளவுஸு. இதுக்கு பைப்பிங் வச்சிடலாம். இது நம்ம வந்து சாரியில் இருக்கிற இலையா அப்படியே வைக்க போகிறோம். சாரியில் இருக்க நம்ம டிசைனை அப்படியே நம்ம கைக்கு கொடுக்க போகிறோம். பைப்பிங் வச்சு முடிச்சிடலாம். இப்போ 2 கைக்கு பைப்பிங் வச்சாச்சுங்க. இப்போ நான் வரைகிற மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. ஒரு 3 இன்ச்சு இல்லைன்னா 3.5 இன்ச்சு அந்தளவு வச்சிங்கன்னா போதும். இப்போ அந்த சாரியில் இருக்க டிசைனை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இன்னொன்று வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம் கைக்கு. பசை பகுதி வந்து 2 பக்கம் ஒரே பக்கம் வர மாதிரி பார்த்துக்குங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மிஷினில் வச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம். சிங்கிளாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கேன்வாஸு. டபுளாக கொடுக்கும்போது நமக்கு தெரியாது. நான் வந்து 2 கிளாத் கொடுத்துருக்கேங்க. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறமா சாரியில் க்ரீன் கலர் முந்தியில் இருக்குது. அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதுக்கு பைப்பிங் கொடுத்துடலாம். சுற்றிலும் ஒரே மாதிரி எட்ஜிலே தைச்சிட்டு வாங்க. ஏன்னா நம்ம தையல் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த தையல் மேலே தையல் போட்டு வாங்க. இந்த மாதிரி போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம உருட்டிலாம் தைக்க தேவையில்லைங்க. அப்படியே சிங்கிளாக அப்படியே மடக்கி விட்டிங்கன்னா போதும். ரொம்ப பெருசாக வர இடத்துல மட்டும் நீங்கள் பெரிய ஊசி வச்சுட்டு நல்லா உள்ளே தள்ளி விட்டிங்கன்னா வந்துட்டு அதுக்கு உங்களுக்கு ஒரே அளவாக வந்துடும். நம்ம ஃபுல்லாக பைப்பிங் வச்சாச்சுங்க. இன்னொன்றுக்கும் வச்சு முடிச்சிடலாம். ஏன்னா இந்த ஓரத்தில் அந்த கார்னர்கிட்ட மட்டும் குட்டியாக ஒரு ஃப்ளிட்ஸு வருங்க. அது மட்டும் நமக்கு கரெக்டாக மடக்கி விட்டுட்டோம்னா போதும். உங்களுக்கு நல்லா ஷார்ப்பாக அழகாக வரும். இப்போ இந்த மாதிரி 2ம் நம்ம முடிச்சாச்சுங்க. நம்ம கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணி அடித்து திருப்பிடலாம். இதை அப்படியே வந்து நம்ம திருப்பிடலாம். ஈஸியாக இருக்கும். ஒரு 1/4 இன்ச் அகலம் வர அளவுக்கு பார்த்துக்கோங்க. ரொம்ப பட்டையாக வேணாம். இப்போ சென்டர் அடையாளப்படுத்திக்கலாம். சென்டர் அடையாளப்படுத்திட்டு இப்போ நான் மேலேருந்து, அதாவது சென்டர்லேருந்து ஒரு 3 இன்ச்சு தள்ளி நான் வைக்கிறேன். கிராஸ் பீஸ் நம்ம அடித்ததை இதை அப்படியே கொண்டுட்டு வந்து முன்னாடி வர்ற மாதிரி டிசைன் வர்ற மாதிரி வச்சுருங்க. இப்படி நல்லா கீழே வரைக்கும் வச்சிங்கன்னா சரியாக வரும். முடிச்சுட்டு சென்டரில் வந்து நான் க்ரீன் கலரில் இந்த மாதிரி வந்து லைன் போட போகிறேன். 2 கையும் முடிஞ்சு அளவு வச்சு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம லைன் போட்டுட்டு எல்லை ஷேப்பில்
நம்ம அப்படியே வந்து க்ரீன் கலர் நூல் மாற்றிட்டு ப்ளவுஸ் ஒரு கலருக்கு மாற்றிட்டு நம்ம அப்படியே தைச்சி விடலாங்க. இது வந்து கொஞ்சம் லைட் போட்டு தான் நம்ம பண்ண முடியும். ஏன்னா வந்து அது சரியாக வரணும் நமக்கு. அதனால் லைட் போட்டு பண்ணுறேன். நூல் வந்து ரெட்டை நூல் போட்டு என்னென்னா ஒரு தடவை திருப்பினீங்கனாவே போதும். சிங்கிள் நூல்னால் 4 தடவை திருப்புற மாதிரி இருக்கும். ரெட்டை நூல் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, போட்டாச்சு. போட்டுட்டு இது எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பாசி கொடுத்துட்டிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். எல்லாத்துக்கும் க்ரீன் கலரில் பாசி கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம அதில் இருக்கிற டிசைனை அப்படியே பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த ப்ளவுஸ் பார்க்கலாங்க. கேன்வாஸ் கட் பண்ணிக்கலாம். இது ஒரு பூ டிசைனுங்க. இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 3 கட் பண்ணிக்கோங்க. 1 மட்டும் பெருசு, 2 இது வந்து சின்ன சைஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம சாரியோட கிளாத்தில் அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடியில் கிராஸ் பீஸ் கொடுத்து தைக்க ஆரம்பிச்சிடலாம். சன்னமாக அழகாக உருட்டி தைங்க. அப்படியே திருப்பி தையல் ஒன்று போட்டுட்டு சென்டர் இடையில படுத்திக்கலாம். இப்போ வந்து நம்ம ப்ளவுஸோட கிளாத்தில் பைப்பிங் எடுத்துக்கலாம். இப்போ 4 பக்கமும் இதை பைப்பிங் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை அப்படியே மடக்கி திருப்பி நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பெரிய ஊசி வச்சு இந்த மாதிரி குட்டியாக நம்ம தைக்கிறதுக்கெல்லாம் நல்லா உள்ளே தள்ளி விட்ருங்க. ஈஸியாகவும் இருக்கும். உள்ளே திருப்பி இந்த எக்ஸ்ட்ரா உள்ள பீஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ சென்டர் அடையாள படுத்திட்டு பெருசாக உள்ள பீஸை நடுவில் வச்சுட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் சின்னதாக இருக்கிறத நம்ம வச்சிடலாம். இதோட ப்ளவுஸ் டிசைன் செமையாக இருக்குங்க. பார்டர் மட்டுமே வச்சு கேன்வாஸ் இல்லாமல் ஸ்டார் நெக் டிசைன் செமையாக பண்ணியிருப்பேங்க. ரொம்ப அழகாக இருக்கும். நூலை எடுக்க தேவையில்லை, அப்படியே வச்சுட்டு நம்ம திருப்பி திருப்பி அப்படியே தையல் போட்டுடலாம் 2 பக்கமே. இதுக்கு வந்து நம்ம அலுமினிய பட்டன் ஒன்று பண்ணி சென்டரில் வச்சிடலாம். ரெண்டு கையும் முடிஞ்சுங்க. இப்போ வந்து நம்ம லைன் போட்டுடலாங்க. நான் வந்து ஒன்றுக்கும் 3 லைன் போடுறேன். ரெட்டை நூல் போட்டால் 2 தடவை திருப்பிக்கலாம். நான் சிங்கிள் நூல் தான் இருக்குது, அதனால் 4 தடவை போட்டிருக்கேன். அவ்வளோதான், போட்டாச்சு.
இந்த நூலெல்லாம் கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த பட்டன் வந்து பண்ணி வச்சிடலாம். ரொம்ப இருக்கிறதுலே சின்ன பட்டன் தாங்க ஜாக்கெட் பட்டன் இருக்கும்ல, அது அலுமினிய பட்டன் வந்து பண்ணுறது ப்ளவுஸ்க்கு மட்டும் சென்டரில் வச்சுருக்கேன். இது கொஞ்சம் சின்னதாகவே பண்ணியிருக்கேன் நான். சுற்றிலும் நல்லா தைச்சி விட்டுடலாம். ரொம்ப அழகான டிசைனுங்க. இது எல்லாத்துக்கும் ரெட் கலரில் பாசி கொடுக்குறேன். இதுக்கும் ப்ளவுஸும் சேர்த்து நமக்கு வந்துருச்சு இதில் எடிட் பண்ணப்போ. எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பாசி கொடுத்துட்டு இப்போ அடுத்த வீடியோ பார்க்கலாம். சாரீ வந்து ப்ளெயின் சாண்டல் கலருங்க. அதுக்கு மேட்சாகிற மாதிரி ரெட்டு வித் பிங்க் சாரியில் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம சாரியில் கட் பண்ணி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ரொம்பவே அழகாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த ப்ளவுஸ் பார்க்கலாம். அடுத்து வந்து கை டிசைன் வந்து லைன் மட்டும் போட்டு நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு பைப்பிங் வச்சிடலாம். சன்னமாக உருட்டி கொடுங்க. இப்போ கோல்டன் கலர் கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன். இது ஒரு தையல் போட்டு 1/4 இன்ச்சுக்கு அடித்து திருப்பிக்கலாம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. நீங்கள் தையல் போடுறது ஒரே அளவாக பார்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு டிசைன் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி அழகாக தெரியும். இது ரொம்ப கொஞ்சம் அதிகமாக இருக்கிறத நல்லா கட் பண்ணி விட்டுறலாம். கட் பண்ணி விட்டு இதை திருப்பிடலாங்க. அதில் ஜாயிண்ட்டு கிட்ட மட்டும் நமக்கு கொஞ்சம் வெளியில் வர கஷ்டமாக இருக்கும். மற்றபடி எல்லா பக்கமும் ஈஸியாக வந்துடும். இது நல்லா தையல் பகுதி அடியில் போகிற அளவுக்கு நல்லா தேய்ச்சி விட்ருங்க. கையில் 2 பக்கமும் லைட்டாக கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ கையில் வந்து நம்ம அடையாளப்படுத்திக்கலாம். சென்டர் பகுதியை அடையாளப்படுத்திக்கோங்க. இங்கிட்ட 1.5 இன்ச்சு, இங்கிட்ட 1.5 இன்ச்சுங்க. இந்த மாதிரி கட்டம் போட்டுக்கலாம். 1 இன்ச்சு அகலம் வச்சு கட்டம் போட்டுக்கோங்க. 3 லைன் போட்டிங்கன்னா போதும். நல்லா தேய்ச்சி விட்டு ஃபஸ்ட்டு ஒன்று தைக்க ஆரம்பிங்க. சன்ன லேஸ் இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி கொடுக்கலாம், அழகாக இருக்கும். இப்போ அடுத்த லைன் கொடுக்கலாம். நீங்கள் கோடு லைன் போட்டு டிசி கட்டியில் போட்டது கூட கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த கிராஸ் பீஸ் வச்சு நீங்கள் வந்து தைக்கிறப்ப வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக நேராக கிடைக்கும். ரொம்பவும் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு.
பார்டரை விட்டு ஒரு நூல் கீழே இறக்கி நான் கட் பண்ணுறேன். ஏன்னா கீழே வந்து அந்த பிசுறெல்லாம் நம்ம அரைச்சி ஒரு தையல் போட போகிறோம். அதனால் எல்லாத்துக்கும் 2வது தையல் போட்டுடலாம். இது எக்ஸ்ட்ரா உள்ளது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுக்க உங்களுக்கு நடுவில் வந்து நல்ல செக்குடு வந்துடும். அந்த செக்குடு நீங்கள் போடுறதே ஒரே அளவாக வந்துடும் உங்களுக்கு. அதுக்கு நடுவில் வந்து எண்ணெய் ஆப்போசிட் கலரில் ஏதாவது கொடுத்து நம்ம வந்து பாசி கொடுக்கலாம். ஒயிட்டு இந்த மாதிரி ரெட்டு சாரீக்கு மேட்சாக என்ன வருமோ ஒயிட் கலர் காமனாக எல்லாத்துக்கும் நம்ம கொடுக்கலாம். இதுக்கு கோல்டன் வச்சிங்கன்னா தெரியாது. இப்போ இன்னொரு லைன் போட்டுடலாம். சேம் இதே இது ப்ளவுஸுக்கும் இதே மாதிரி கொடுத்துருக்கேன் நான். ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் ப்ளவுஸ்க்கு வந்து இந்த மாதிரி 2 பக்கமும் வராதுங்க. ஒரு சைடு வந்து வளைவு கொடுத்து சென்டரில் சிக்கடு வர மாதிரி பண்ணியிருப்பேன். இப்போ வந்து கீழே அந்த பார்டருக்கு ஒட்டி ஒரு லைன் கொடுத்துடலாம். அந்த பிசுரெல்லாம் உங்களுக்கு அது உள்ளே போயிடும். ஒரு தையல் போட்டுட்டா அடியில் இருக்க பிசுரெல்லாம் கொஞ்சத்தை கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. இப்போ 2வது தையல் போட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே அழகாக இருக்குது. இதை வந்து நெக்கு, பேக் சைடு, கழுத்து, கை எல்லாத்துக்கும் பாசி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.